ஹாய் செல்லங்களா, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா பொங்கல் அன்னைக்கு லண்டன் ரோஸா வீட்டுக்கு வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? நானும் கொண்டாடினால அதை நான் எப்படி கொண்டாடினன்றதை உங்களோட ஒரு குட்டி வீடியோவாக ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்ல நாள், அதுவுமா மங்களகரமாக மஞ்சள்லேருந்தே ஆரம்பிப்போம். இதுதான் நான் வீட்டில் செஞ்சுருந்த குட்டி ஏற்பாடு படையல் வைக்கிறதுக்காக. பிள்ளையாரப்பா, இப்படி வைக்கிட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல் படைச்சாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைவ சாப்பாடு. வாழை இலை போட்டு சாப்பிட போகிறோம். சுத்தமாக கழுவிட்டேன். நினைக்கிறேன் இது இந்த பக்கம் வரணும்னு. நமக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. கீழே ஒரு பேப்பரும் போட்டுட்டேன். ஒரு வேலை இதாகுதுன்னா சாப்பாடு மேசையில் கொட்டாது. ஓகே, என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். என்னடா அது, எடுத்தோன்னே வாழை இலையை போட்டுட்டேன், அப்போ பொங்கல் வச்சதை காட்டலை, ஒன்றுமே இல்லையேன்னு பார்க்குறீங்களா? இங்கே வின்டர். பொங்கல் ஆரம்பித்தது நைட்டு 8 மணிக்கு நேற்று. அதனால் வெளியே வச்சு பொங்கல் வைக்க முடியாது. அதுக்கு செய்கிறதுக்கும் எனக்கான வாய்ப்பு இல்லை. வீட்டில் நான் மட்டும்தான். அப்போ தனியாக இருந்து பொங்கல் வச்சு என்ன செய்ய? அப்போ எல்லாமே அடுப்புலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு படையலை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். என்னடா எப்போ பார்த்தாலும் தனியாக வீடியோவாக போடுறேன்னு. கூட சீக்கிரம் எனக்கு எல்லாரோட ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் கொண்டாட வாய்ப்பு கிடச்சிதுன்னா கட்டாயம் குடும்பத்தோடு உள்ள வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அது வரைக்கும் இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணுறது? ஓகே, நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்காக பழம் கடையில் வாங்கினது எப்பயும் போல். கேசரி செஞ்சுருந்தேன். எந்த ஒரு விசேஷமும் கேசரி இல்லாமல் எனக்கு இருக்காது. அது பக்கத்தில் வச்சது ஒரு ஸ்பெஷல் பலகாரம். அது என்னோடய சிக்னேச்சர் டிஷ். அதை யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். நானாக சொன்னால் எனக்கு இருக்கிற ஒன்று கொஞ்சம் நஞ்சமானமும் போயிடும். ஸோ ஏதோ எனக்கு அதுதான் வந்தது. அதை செஞ்சேன். அப்புறம் கொண்டக்கடலை செஞ்சுருந்தேன். பொங்கல், அப்பளம், மோர் மிளகாய்,
கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ் கோவா சொல்லுவாங்க, அது செஞ்சுருந்தேன். கேரட் பொரியல், ஃபர்ஸ்ட் டைம் நான் கேரட் பொரியல் செஞ்சுருக்கேன். நல்லா தான் இருந்தது. இது வந்து காலிஃப்ளவர் மசாலா, தயிரெல்லாம் போட்டு செஞ்சு ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் கூடையாகவே வச்சுக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது மசாலா. இது வந்து கத்திரிக்காயும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக பரட்டி இருந்தேன். பருப்பு, சைவ சாப்பாடுக்கு சாம்பார் இல்லை பருப்பு இல்லாமல் எப்படி, ஸோ பருப்பும் செஞ்சுருந்தேன். இது எல்லாத்துக்கும் மேலே மெயினானது சோறு. இவ்வளோதான் எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு நான் சமைச்சது. நான் சைவ சாப்பாடு சமைப்பேன், பட் அந்த அளவுக்குலாம் பெருசாக சமைக்க எனக்கு அவ்வளோ வராது. ஆனாலும் சைவ சாப்பாடுன்னா எனக்கு கோயிலில் உள்ள சாப்பாடு தான் ரொம்ப 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 பிடிக்கும். 2 தடவை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் வீட்டில் சைவ சாப்பாடு சமைச்சா எனக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த டேஸ்ட்டு எனக்கு அவ்வளோ பிடிப்படாது. கோயிலில் சிம்பிளாக செஞ்சுருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுதான் என் கைவண்ணத்தில் பொங்கலுக்காக ரெடியான சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம். ஓகே, இலையிலையும் பரிமாறியாச்சு. இனி பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி சாப்பிட வேண்டிதான். முதல்ல கேசரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நிறையா பேருமே என்னோடய தம்ப்நெயிலை பார்த்துட்டு வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. என்னடா இவ்வளோ சிறப்பாக இருக்கும் போலன்ட்டு. கடைசியில் உள்ளே வந்து பார்த்தா சப்புன்னு போயிருக்கோம். என்ன பண்ண, இங்கே உள்ள சூழ்நிலை அப்படி இருக்குது. இந்த வருஷம் அடுத்த வருஷம் நான் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவேன்றன்னு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஓகேவா? எவ்வளோ நேரம் என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க? நானும் கண்டினியூ பண்ண போகிறேன் சாப்பிட்றது. அது வரைக்கும் நீங்களும் போயிட்டு உங்களோட பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.